September 5th Teachers Day அப்படின்னும் பொழுது we always think டாக்டர் சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவரை நினைக்கும் அதே நேரத்தில் நம்மளை செதுக்கி நம்ம ரொம்ப அழகாக மோல் பண்ணி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப நம்ம பிடிச்ச டீச்சர்ஸை கண்டிப்பாக நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி சில டீச்சர்ஸை எனக்கு மார்னிங் எழுந்த உடனே ஞாபகம் வந்தது. அதனால தான் இந்த பதிவு. ஃபஸ்ட்டு ப்ரைமரியில் நான் என்டர் பண்ணதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. லைக் அப்போல்லாம் வந்து காதத்தோட சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அட்மிஷன்ஸ் இல்லையா. அந்த மாதிரி ஜாயின் பண்ண நாளில் நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு டீச்சர் ஜோதி டீச்சர். அவங்க வந்து நம்ம இந்த மலர் டீச்சர் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா ஒரு சினிமாவில், அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு மலர் டீச்சர் நம்மளுக்கு கிடச்சிருப்பாங்க. அதில் ப்ரைமரியில் கிடைச்சவங்க ஜோதி டீச்சர். ஷீ மேட் மீ டு பி வெரி போல்ட் டு ஆஸ்க் டவுட்ஸ். அந்த ஏஜில் எது நமக்கு மனசில் படுதோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தை உண்டு பண்ணினாங்க. அடுத்து மிடில் ஸ்கூல் லெவலில் என்னோட தமிழ் ஆசிரியர் குள்ளையான்னு சொல்லுவாங்க அவர் வந்து தமிழ் மீது ஒரு பற்று. தமிழில் வந்து பேசுகிறதே ரொம்ப அழகாக பேசணும். அது அழா லா ரா அதெல்லாம் ரொம்ப அழகாக பேசணும்னு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி அதே பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது ஒன்றுன்னா ஹவு வி ஹாவ் டு பி வெரி ஹம்பிள். அவருடைய 6 அடி உயரத்தில் இருப்பார். நம்ம போய் ஒரு சாக்கு ஒரு பென்சில் ஒரு நோட் ஏதாவது எடுத்துகிட்டு வர உள்ள நுழையும் பொழுது வென் ஹி வாஸ் அவுட் சைட் இஸ் ரூம் அந்த சான்ஸ் இருந்ததுன்னா குனிஞ்சி முட்டி போட்டு நம்ம கிட்ட என்ன வேணும், எதுக்கு வந்த, எந்த கிளாஸு அப்படின்லாம் பேசுவார். ஸோ அதை பார்க்கும்பொழுது தான் ஒரு நம்ம பெரிய லெவலில் இருந்தாலும் ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்ட ஒரு இது. அதுக்கு பிறகு ஹைஸ்கூல் லெவலில் என்னுடைய பள்ளியோட தலைமை ஆசிரியை அவங்க வந்து டி இந்திரா தேவின்னு சொல்லிட்டு அவங்க ஷீ இஸ் வெரி டிபிக்கல் பிராமின். எப்படி வருவாங்களோ எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. ஷீ நெவர் பாதர் அபவுட் த ஹியூமிலியேஷன்ஸ், யார் என்ன கலாட்டா பண்ணாங்க அதையெல்லாமும் பொருட்படுத்தாமல் பிள்ளைகளோட படிப்பு மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. அண்ட் ஷி மேட் மீ டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் த காம்படிஷன்ஸ். இதில் என்னென்னா நிறைய ஸ்பீச் காம்படிஷன் இங்கிலீஷில் தமிழில், நிறைய வந்து எஸ்ஏ காம்படிஷன்ஸு, ஒரு பொயட்ரி ரைட்டிங் இதிலெல்லாம் ஜாயின் பண்ண வைப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களோட ஹஸ்பண்டும் அதுக்கு ரொம்ப எனக்கு பை நேம் மிஸ்டர் சந்தானம், டி சந்தானம், அவரும் he will make me to participate in competitions. He was the headmaster. Both they got awarded. ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கினவங்க தான். அதுக்கு பிறகு when I was in 12th in the higher secondary level, the teacher whom I could not forget is my English teacher by name Vasanta, who gave me the boldness to speak in English. She will say that whether it is right or wrong, you don't bother, start talking in English. அப்போதான் உனக்கு வந்து அந்த லாங்குவேஜ் மேலே ஒரு பிடிப்பு வந்து நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழில் ரொம்ப பற்றுதல் ஏற்பட்டு நிறைய யாராவது ஒரு டிஓ சிஇஓ எல்லாம் வரும்பொழுது மதியம் வராங்கன்னா எனக்கு காலையில் இந்த டாப்பிக்கில் நீ ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பேன், ஐயோ இப்போவே வா அப்படின்னா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பெர்னாட் ஷாவை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன் நான். ஸோ அந்த இது கொடுத்தது வந்து என்னோட தமிழ் ஆசிரியை பத்மா முத்துகிருஷ்ணன். இதில் என்ன பியூட்டினா அவங்க ஹஸ்பண்டும் மாஸ்டர், அவரும் என்கரேஜ் மீ டு டேக் பார்ட் இன் மெனி காம்படிஷன்ஸ் அண்ட் ஆல். அதுக்கு பிறகு ஆஸ் யூஷுவல் காலேஜ் லைஃப்னா கொஞ்சம் பயந்தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப வந்து இங்கிலீஷ்லாம் பேச மாட்டோம் அப்போல்லாம். பட் அப்போ எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது சாந்தா நாயர் மேம். She was excellent English teacher and she made me to take part. Whether I am doing right or wrong, she will not bother. Try to speak in English. Take part, give your participation in competition. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா உன்னால் காம்படிஷன் போக முடியாதா, ஸ்பீச் காம்படிஷன் நீ போகிற, இன்டர் ஸ்கூல் லெவல் போகிற அப்படின்னு சொல்லி டில் ஐ டேக் பார்ட் இன் அல்ஃப்ரெஸ்கோ, டெக் ஆஃப் ஃபெஸ்ட், மிட்டா ஃபெஸ்ட் இதெல்லாம் போகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க. அதே மாதிரி என்னோட ஹெச்ஓடி மிஸ்ஸஸ் அலமேலு மேடம்னு அவங்க ஷீ மேட் மீ டு பி வெரி போல்ட் டு டாக் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மெனி பீப்புள் ஹூ எவர் கம்ஸ். ஈவன் இஃப் தேர் 500 people or 1000 people, she will say you are the queen of that stage, speak. அந்த ஒரு இதுதான் எம்ஐடியில் காஸ்மிக் ரேஸை பற்றி நான் எடுத்த செமினார் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. She was a very excellent HOD and who made to get attracted towards atomic physics and nuclear physics and all. And I got a first mark also because of her only. அதுக்கப்புறம் அதே இந்த ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு 12th ஒரு சச்சிதானந்தம்னு ஒரு மாஸ்டர், அவர் வந்து he made me to get இது ட்ரை சப்ஜெக்ட் தான், பட் இஃப் யூ ஷோ இன்ட்ரெஸ்ட்
யூ வில் பி த குயின் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் ஃபிசிக்ஸ் மாஸ்டர் தான். அதனால தான் நான் ஐ டுக் மை physics as a subject in my degree. அதுக்கப்புறம் பிஎட் பண்ணும்போது இங்கிலீஷ் அண்ட் ஃபிசிக்கல் சயின்ஸ் were my subjects. ஸோ இந்த மாதிரி இவங்கள்லாம் இருந்ததுனால தான் ஐ ஹவ் molded as a very good student in the student career. அதுக்கப்புறம் அதுதான் என்னை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண வச்சது. நம்ம ஒரு டீச்சிங்கில் இருந்தால் we have to do like this அப்படின்னு சொல்லிட்டு. பட் டீச்சிங் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை அப்போ. பட் ஆஃப்டர் தட் when I entered into the teaching level, the first appointment given by Sister Leena, who made me as a good teacher, and the second encouragement was given by Sister Joanina, who made me as an adorable teacher. So we can be a good teacher but cannot be an adorable teacher sometimes, but they made both together. So these people are cannot be forgotten in my life. If I forget, I am not a human being at all. So my sincere wishes to all happy teachers day. வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். இதுக்கு மேல ஒருத்தர் என்னோட parents who taught me the value of teaching. They did not say you'll be getting holidays, you'll be getting a lot of this, that and all, but they told you, if you are a teacher, you will be respected by many people because you are the creator of all the professions. அதே மாதிரி when I served as a teacher, served as a principal and all, my father, when he come with me, when all wishes me good morning ma'am, good evening ma'am, he would say, see, this is the respect you are getting from your society because you are a teacher. So my humble pranams to them. And who made me as a teacher without expectation is done by my beloved son. He used to say, ma, you did not get a government post, you did not get a award and all, but from KG level to higher secondary level, if you meet any one of the teachers, any one of the students, if I say your name, I am the son of so and so teacher, the moment the joy on the face is award to you. Till today, after coming out from my college, during visiting any places, and if I say your name and if I say that you are my mom, that smile on the face and the joy on the face with saying my teacher, that was a proud moment for me, and that is a great award to you. My humble pranams to everybody who molded me like this. Happy Teachers Day. September 5th, Teacher